வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி இன்ஸ்டன்ட் இட்லி மிளகா பொடி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு, உப்பு, இவ்வளோ தான். ரொம்ப ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நமக்கு ஒரு மிக்சி ஜார் சின்ன ஜாரில் நம்ம இதை போட்டு 2 சுற்றிக்கலாம், இல்லைனா இடிக்கல்ல கூட நசுக்கிக்கலாம். இதை பாருங்கள், நான் சின்ன மிக்சி ஜார் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி நல்லா கோபுரமாக 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நான் இதிலே நம்ம தேவையான அளவு உப்பு, இந்த பூண்டு பல் நம்ம தோல் உரிக்காமல் சேர்த்துக்கலாம், தட்டியுமே போட்டுக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். நானாக ஒரு சுற்றிக்க போகிறேன் இன்றைக்கி. இதை பாருங்கள், 2 ஸ்பூன் நான் கோபுரமாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். நம்ம பூண்டு பல் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பூண்டு பல் அப்படியே நம்ம தோல் உரிக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே தோலோடையே போட்டுக்கலாம். போட்டுட்டு ரிவர்ஸில் ஒரே ஒரு சுற்று இல்லை 2 சுற்றினாலே போதும். சூப்பராக கமகமன்னு நமக்கு இட்லிக்கு ஒரு பொடி ரெடி ஆகிடும். அப்படியே மூடி போட்டாச்சு. இப்போ நம்ம ஓட்டிக்கலாம். தான் பாருங்கள், 2 சுற்று தான். சுற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே கமகமன்னு வாசனையாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், அந்த பூண்டு பல்லெல்லாம் அப்படியே நல்லா மஞ்சிருச்சு பாருங்கள். அப்படியே பூ மாதிரி இருக்கும் பார்த்திங்கனாலே நல்லா. இப்போ எடுத்து கொட்டி காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். கமகமன்னு வாசனையாக இருக்கும் இதை அரைக்கும் போதே. இப்போ நம்ம இதுக்கு சூடாக தான் எண்ணெய் ஊற்ற போகிறோம். அப்படியே நம்ம பச்சை எண்ணெய் போடக்கூடாது. நல்லா எண்ணெயை புகை வர அளவுக்கு நல்லா சூடுபடுத்திக்கணும். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, இல்லைனா மல்லாட்டெண்ணெய், உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய அந்த கரண்டியில் ஊற்றிருக்கேன். அதை பாருங்கள், புகை வருது பாருங்கள். இந்த நல்லா புகை வந்த பிறகு தான் நம்ம தூக்கி அந்த மிளகாத்தூளில் ஊற்றணும். அப்போ தான் அந்த தூள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நமக்கும் வயிற்றுக்கு எந்த கெடுதலும் வராது. இதை பாருங்களேன், இப்போ அப்படியே தூக்கி ஊற்றுறேன் பாருங்கள். அப்படியே சல்லுன்னு சவுண்டு கேட்கும் பாருங்கள். இதை பாருங்கள், இந்த மாதிரி புகைச்சி ஊற்றணும் அப்படியே. அப்போ தான் நல்லாயிருக்கும், கமகமன்னு வாசனையாக இருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். அந்த பபிள்ஸ் வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் தேங்காய் இல்லை, வெங்காயம் தக்காளி சட்னி அரைக்கல, இல்லை நம்ம உடம்பு முடியல, உடனே பசிக்குது, டக்குன்னு செய்யணும்னா இது ஒரே நிமிஷத்தில் இந்த இன்ஸ்டன்ட் மிளகா பொடி இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதே அளவோடு செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு கல் தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.